ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் தான் உங்கள் யூகே மேரினி. ஒரு வேலையாக நம்ம அரண்மனை சீரீஸ்க்கு வந்தாச்சு. எவ்வளோ பேர் கமெண்ட்டில் எப்போ அரண்மனை சீரீஸ் போடுவீங்கன்னு அடேங்கப்பா. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக்கு போடுங்க, இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், இது ரெண்டு ஏதாவது ஒன்று போடுங்கப்பா. ஏன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ பேர் அது பார்க்குறாங்கன்னு. அப்போ தானே என்னால் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சீக்கிரம் போட முடியும். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, அந்த சீரீஸ் மேலே நிறைய பேருக்கு பிடிக்கலையோ தான் எனக்கு தோணுது. முடிஞ்ச அளவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, நம்ம ரொம்ப பேசாதுன்னா ஓகே. டோன்ட் அடிக்ட் டு ஸ்டோரிஸ். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் கட் டு த ஸ்டோரி. ஸ்டோரியை கடைசியாக நான் எதில் முடிச்சிருப்பேன்னா, இந்த மாதிரி நம்ம அக்னியும் ஜிமினாவும் புக்கை திறந்துருப்பாங்க. அதில் ஸ்டார்டிங்லேயே அரண்மனைன்னு போட்டிருக்கோம். பத்தாவதுக்கு இந்த அரண்மனை சுற்றி ஒரு புயல் காற்றா இருக்கும். அது எல்லாருக்குமே நம்மளோட டயாங்லேருந்து எல்லாருக்குமே அது ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பத்தாவதுக்கு அந்த ரூம்குள்ளே வேற ஒரு பர்சன் சொல்லியிருப்பார், பேக் மை குயின் அப்படின்னு டயலாக் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஜிமினாவும் நம்ம அக்னியும் அதை திறந்துட்டு பார்க்கும் போது அரண்மனைன்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம அக்னிக்கு திடீர்னு ஏதோ டக்குன்னு இல்யூஷன்ஸ்லாம் போய் பாஸ் ஆகுது, மூக்கில் ரத்தம் வந்துடுது. ஸோ பார்த்தோன்னா நம்ம ஜிமினா, அக்னி உனக்கு என்னாச்சு அது அப்படின்னு சொல்லி நம்ம அக்னி அப்படியே அவங்க மூக்கை தொட்டு பார்த்தா ரத்தம். அது ஒன்றும் இல்லை ஜிமினா. உடனே சரிப்பா, இங்கே நம்ம நேரம் இருக்க வேணாம்ப்பா அப்படியே சொல்லிவிட்டு அந்த புக்கையை தூக்கிட்டு நம்ம ஜிமினா அப்படியே அக்னியும் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம அக்னியும் கூப்பிட்டு போய் அவங்க பிளட்டெல்லாம் போய் துடைக்கிறாங்க. என்னாச்சு அக்னி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது தான் என்ன நடக்குது அப்படிலாம் நான் ஒருத்தர் வராரு. பார்த்தா நம்ம ஜேகே, ஐயோ வந்துட்டானா, என்ன ஆச்சு மை பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே மூடு காயம். அக்னி உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்கள் ஓகே தானே? நான் ஓகே தான் சங்குக். அது ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன் போய், அதான் மூக்கில் ரத்தம் வந்துருச்சு. என்ன அக்னி, பொண்டாட்டி பத்திரமா கூப்பிட்டு வர மாட்டியா, நீ மூடுறா வாய அப்படின்னு இருக்கும்போது தான் நம்ம நம்ஜுன் இங்கே கிளம்புறாரு. நம்ஜுனையா எங்கே போகிறீங்க அப்படின்னு நம்ம ஜேகே கேட்க, அதுவாடா இங்கே கேஸே மறந்துட்டேன்டா, அதான் கேஸ் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்ஜுன் போக, அப்போ நம்ம அக்னி நானும் வரட்டா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஜம்ஜுன் அப்படியே திரும்பி, நானும் வரட்டா, ஏன் நீங்கள்? இல்லை, நானும் போலீஸில் ஒரு இதாக தான் இருந்துகிட்ருந்தேன், சொல்லப்போனால் கொரியாவில். அதுக்கப்புறம் அதை நான் அசைன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது டிடெக்டிவாக நான் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அப்படி தான் இருக்கேன். அதான் உங்களுக்கு இருந்தால் கூட இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற அதுக்கு நானும் நிறைய தெரிஞ்சுக்கூடியது இருக்குது. அதான் நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படி நம்ம அக்னி கேட்க, தாராளமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ஜனும், ஆனால் இது அவ்வளோலாம் சேஃபானு தெரியலையே, பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னியை நம்ம நம்ஜனை கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஜிமினாவும் நானும் வருவேன் அப்படின்னோடனே, நீயே வர? இல்லை ஜிமினா, இது அவ்வளோ சேஃப்லாம் கிடையாது, அதான் உங்கள் அண்ணன் சொன்னார். அதெல்லாம் இல்லை, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா வர. அப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறது, நானும் வருவேன் அப்படின்னோட நம்ஜன் உடனே, ஜேகே நீ சும்மா இருக்க மாட்டடா, வேணாம் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜன் ஒரு பண்ண, எங்கப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைட்டு தான் வராரு. நாங்கள் வெளியே போகிறோம்டா கேஸ் விஷயமா அப்படின்னே, கேஸ் விஷயமா ஏன் எவ்வளோ கூட்டமாக நிறைய பேர் போகிறீங்க, அப்போ நானும் வருவேன். ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அவங்க என் கூட வராங்கன்னா கேஸ் விஷயமா வராங்க, நீங்கள் ஏன்டா வரீங்க? ஜிமினு, பிரைட்டு, அப்புறம் ஜேகே, நீங்கள் 3 பேர் இங்கே இருங்கடா, நானும் அக்னியும் மட்டும் போகிறோம். அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன், என் தேவதை என்னையை மட்டும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம பிரைட்டு கத்திர, என்ன தேவதையா, அதாவது வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை நீ மட்டும் கூப்பிட்டு போகிற, நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டு சொல்கிறேன். ஆமாம், நீ சிஸ்டர் கூப்பிட்டு போகிறல, நானும் வருவேன் அப்போ நம்ம ஜிமினா சொல்ல, அப்போ நீ என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிற, என்னடா சொல்கிற, ஜிமினாவை கூப்பிட்டு போகிறேன், அப்போ நானும் வருவேன். கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன்ட்டு இங்கே 3 பேர் சண்டை போட்டு வராங்க. 3 பேர் அப்படியே காரில் ஏறிட்டு, இங்கே பாரு, நீங்கள் 3 பேரும் சாதாரண ஆள் எனக்கு நல்லா தெரியும், மூச்சே விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு, அக்னி நம்ம போகலாமா? போகலாம் நம்ஜன் ஹயாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அக்னி எங்கே உட்காந்துருப்பாங்கன்னா, டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில், வண்டி ஓட்டுறது நம்ம நம்ஜுன் தான். நம்ம ஜிமினா நடுவில் உட்காந்துருக்காரு. லெஃப்ட் சைடு நம்மளோட ஜேகே, ரைட் சைடு நம்மளோட பிரைட்டு. இப்படிதான் உட்காந்துருக்கும் போது நம்ம ஜேகே சும்மா இல்லாமல் நம்மளோட ஜிம்னா பிடிச்சி ஒம்பளுத்துட்ருக்காரு. பொண்டாட்டி என்னடி இன்னைக்கு சாமா அழகாக இருக்க, ஆஹா என் பொண்டாட்டி இந்த வியூவில் ரசிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளர்ட் பண்ணிட்டு வர,
கொஞ்சமாவது மூடிட்டு வாடா, ஏன்டா என் உசுரை போட்டு வாங்குற? உசுரை பிடிச்சி நான் வாங்க மாட்டேன் பொண்டாட்டி, நான் வேணா ஒரு உசுரை தரேன். என்ன உசுரை தரியா? எங்கள் தா பார்ப்போம். ஐ மீன் உசுரனா அப்படி இல்லை, ஃப்யூச்சராக நம்மளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு உயிரை தருவேன், அதுதான் பாப்பா. அது தந்ததுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஜாலியாக இருக்கலாம், என்ன சொல்கிறேன்? ஈ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே காலை பிடிச்சி மிதிச்சு விட்டுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இருக்க நம்ம பிரைட்டு தான், டேய் உங்கள் ரொமான்ஸ் எல்லாம் வேற எங்கேயா வச்சுக்கோங்கடா, ஒரு பாவண்டா கமிட் ஆகாத ஒரு சிங்கிள் பையன் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு வரேன்டா, வைத்தரத்தில் கிளப்பாதீங்க, ஏன் ஆளும் பாரு அங்கே முன்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் குறுக்க யாரோ வராரு. ஐயோ அப்படின்னு கத்துனோடனே நம்மளோட நம்ஜன் அப்படியே நிறுத்திட்டு, எருமசாணி யாராது அப்படின்னு பார்த்தா நம்ம காய். அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா அப்படின்னோடனே, டே காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்னி அப்படியே பார்க்குறாங்க. டே மச்சான் காய். அப்புறம் நம்ம பிரைட்டாக சொல்ல, அக்கா என்னக்கா இது வண்டியை தேய்ச்சிருவார் போல், நாங்கள் ஒரு வேலை விஷயமா போயிட்டுருக்கோண்டா, நானும் அக்கா என்னை விட்டுட்டு போகிற பார்த்தியா என்னக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து இது பண்ண, காய் வேணாம் ஏற்கனவே வண்டி லோடு அதிகமாக இருக்குது, பரவாயில்ல நான் ஏறிப்பேன் அப்படின்னோடனே அப்படியே நம்ம அக்னி திரும்பி நம்ம நம்ஜுனை பார்க்குறாங்க. நம்ஜுன் தலை எடுத்து ஏறி தோடா அப்படின்னோடனே தேங்க்யூ அயாங் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் பிரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேராக போய் நம்ம பிரைட்டு கூட போய் உட்காந்துக்கிறாரு. அப்போனா எப்படின்னா வந்து காருக்கு பேக் சீட் இருக்கும்ல, அதில் போய் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 2 சீட் இருக்கும் பின்னாடி சீட்டு, அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க இவங்க 2 பேரும். ஏன்னா இந்த கப்பல்ஸ் சொல்ல தாங்கலன்னு நம்ம பிரைட்டும் போய் நம்ம காயோட பின்னாடி போய் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம நம்ஜுன் தான் கேஸுக்கு போகிறோமா இல்லை பிக்னிக்கு போகிறோமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே வரும்போது நம்ம அக்னியை தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆமாம் உங்கள் இந்த ஊரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் என்னோடய ஒய்ஃப் ஜின் நிறைய சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த ஊரில் என்னென்ன மர்மங்கள்லாம் இருக்குது, அப்புறம் நிறைய கொலைலாம் விழுவுறது, இதெல்லாம் சொல்லியிருக்கான். அதான் நானே வந்து எனக்கு வரலாம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவங்களே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. அதான் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? சொல்லப்போ நான் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லா ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணேன், எல்லாமே எனக்கு ஓகே, எல்லாமே நான் செக் பண்ணிட்டதுக்கு வரைக்குமே இந்த கொலையெல்லாம் நடந்து ஒரு எல்லாருமே போயிட்டு வந்து ஒரு இடம் இருக்குது, அவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்காங்க, அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்கங்க. பார்த்தா ஒரு காட்டுக்கிட்ட நிற்கிறாங்க. எங்கேயா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி போகிறாங்க. நம்ம இங்கே என்ன கனெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினா கேட்க, சொல்லப்போனால் இங்கே தான் எல்லாரோட டெட் பாடியும் கிடச்சிருக்கு அப்படின்னோடனே அப்படியே அவ்வளோ நம்ம ஜிமினா ஒரு செகண்ட் அப்படின்னு ஜர்க்காராரு. நம்ம பிரைட்டும் தான், என்ன அது மொல்லா டெட் பாடியும் எங்கே கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டும் வாயை பழக்க, என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகேயும் பார்க்க, ஆமாம் எல்லா டெட் பாடியும் இங்கே தான் கிடச்சிருக்கு, எவ்வளோ டெட் பாடி ஆயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க, மொத்தம் ஒரு 10-12 அப்படின்னோடனே, என்னது 10-12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம அக்னியை வந்து பார்க்குறாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடிக்கு அந்த இது மாதிரி ஒரு கயிறெல்லாம் போட்டு, அது பேர் தெரியல, அந்த இடத்த சீல் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து நம்ம ஜிமினா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளோட மெதுவாக போய் அவரே அறியாமல் நம்மளோட ஜேகேயோட ஹேண்டை போய் பிடிச்சிக்கிறாரு. நம்ம ஜேகேக்கா அரசக்க இதுக்காக தான் நான் வெயிட்டிங்கு அப்படி சொல்லிட்டு, சூப்பர் பிளேஸ் அப்படி சொல்லிட்டு இதான் நம்ம சாக்கு நம்மளோட ஜேகேவை போய் நம்ம ஜிமினா மேலே கையை போட்டுக்கிறாரு. நம்ம இதை பார்த்து நம்ம பிரைட்டுக்கா, ஐயோ கேப்பு கிடைக்கிற நேரத்துலலாம் பூந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான், அக்கா அப்படின்னு நம்ம காய் போய் நம்ம அக்னிகிட்ட பேசுகிறாங்க. சொல்லு காய், ஒருவேளை இங்கே தான் அந்த ஏதாவது அமானுஷ சக்தி அந்த மாதிரி இருக்கலாம், அதான் நான் அந்த இடத்துக்கிட்ட போய் வந்தது, ஆனால் இங்கே நான் எதுவும் ஃபீல் பண்ண மாதிரி இல்லையே காய், நான் ஏதாவது டச் பண்ணாதான் உண்டு, ஆனால் இவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம நம்ஜன், அக்னி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சால் சொல்லுங்கள், நானும் இதாக பார்த்துட்ருக்கேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல பொதுவே காமனாக வந்து இருக்கும்ல, அதாவது எல்லாருமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ், அது சொல்லப்போனால் எப்படின்னா அந்த டெட் பாடிலாம் எப்படி கிடச்சிருக்கோம்னா ரவுண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கும். அதனால் நம்ம அக்னி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இடத்த தொடுறாங்க, அதாவது எல்லா இடத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இடத்த தொட்டு அப்படியே அவங்க வந்து ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ தெரிய ஆரம்பிக்குது, யாரோ ஒரு கருப்பு உருவம்
அப்புறம் இவனுங்கெல்லாம் வந்து அப்படியே எதை தீபந்தம் எடுத்துகிட்டு அவங்களாம் வராங்க. அதாவது அந்த லேம்ப் லைட் எடுத்துகிட்டு வரும்போது ஏதோ ஒரு கருப்புருவம் அவங்கள கூப்பிட்ற மாதிரி. அப்போ வந்து இவங்கெல்லாம் போய் அந்த கருப்புருவத்துக்கு நிற்கும் போது அது அப்படியே அட்டாக் பண்ணுற மாதிரி அப்படிலாம் அவங்களுக்கு இல்யூஷன் வருது. அப்படியே நம்ம அக்னி நல்லா இது பண்ணும்போது அது என்ன டீப்பாக அது என்னவாக இருக்கும், அந்த முகத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா அவங்க வந்து பார்க்கும்போது அது வந்து நம்ம அக்னி சமைச்சருக்காடுறாங்க சொல்லப்போனால். ஏன்னா அது கிட்டத்தட்ட அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. பார்த்தா அதுக்கு ஃபுல் பிளாக்ல ஒரு மாதிரி அது நம்ம அக்னியை விட வந்து 10 அடிக்கு மேலே இருக்குது. நம்ம அக்னி ஒரு செகண்ட் அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு செகண்ட் அப்படியே நின்றுடுறாங்க. சொல்லப்போனால் நம்ம அக்னி எப்படி அவங்களுக்கு எப்படி விஷுவல்லாம் தெரியும்னா, அவங்க அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த ஒரு பர்சன், அதாவது இப்போ செத்துருக்காங்கல்ல, அது ஒரு பர்சன் வந்து விழுந்திருக்காரு. அது கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அப்போ நம்ம அந்த அக்னியை பார்த்து மாதிரி தான் வருது. சொல்லப்போனால் அது அக்னிக்கு மட்டும்தான் அது தெரியும், ஆனால் அந்த உருவத்துக்கு தெரியாதுல்ல. அது வந்து பின்னாடி இருக்கிற பையனை பார்த்தா வந்துட்டுருக்கு. இன்னுமே நம்ம அக்னிக்கு அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி கையாக நடுங்குது. ஏன்னா அது மாதிரி ரெட் கலரில் ஐயில் பல்லாம் அவ்வளோ பெருசாக ஃபுல் பிளாக் உருவம். ஆனால் அது ஒரு ஆள் வந்து 10 அடிக்கு மேலே இருந்தால் எவ்வளோ ஹைட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கா. அதுவும் முட்டியெல்லாம் அப்படியே வந்து தரையில் இருக்குது. ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது அந்த உருவமே. அப்படி கிட்ட வருது அவங்கள நம்ம அப்படியே வந்து அது அதெல்லாம் அப்படியே சிரிக்குது. Kenapa tak tidur lagi? Ha? கதறான், என்னை விட்டுடுன்னு. அப்படியே அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அப்படியே அவன் சாப்பிடுது கொடூரமாக. அவ்வளோதான். அப்படியே நம்ம அக்னி எந்திரிக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருமலே வந்துடுது. அப்படியே இரும்புறாங்க பயங்கரமாக. நம்மளோட காய் ஓடி வந்து அக்கா என்னாச்சு அப்படின்னாலே நம்ம நம்பிச்சோன்னு பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வராங்க. வந்துட்டு என்னாச்சு அக்னி, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னா ஓடி போய் தண்ணிலாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. என்னாச்சு அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி கேட்டோன்னே ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைட்டு அப்படியே தூக்கி விட்றாரு. நம்ம காயும் அப்படி அக்கா என்னக்கா ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிமினா தான் நம்ம அக்னியை கையை பிடிச்சிட்டே வராரா. நம்மளோட சேக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்கும்போது நம்ம நம்ஜூனும் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, சாரி நம்ஜூன், நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை நீங்கள் எதுக்கோ பார்த்து பயந்துருக்கீங்க போல், சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அந்த காட்டு வழியை விட்டு போகலான்னு பார்க்கும் போது தான் நோட் பண்ணுறாங்க அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து கீழே வந்து ஒரு தாத்தா உட்காந்துருக்காரு. அவரை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து யாருப்பா தாத்தா அப்படின்னு நம்ம நம்ஜூனும் வாங்க போய் பேசலாமா அப்படின்னு. அக்னி நீ ஓகேனா? நான் ஓகே தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க தாத்தாட்ட போகிறாங்க. அந்த தாத்தாவும் அவங்க ஒய்ஃபும் தான் உட்காந்துருக்காங்க, வயசானவங்க 2 பேருமே. அவங்க வந்து விறகு எடுத்துகிட்டு வந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும் போது, பெரியவரே அப்படின்னா நம்ம நம்ஜூன் கூப்பிட்டோன்னே, வாப்பா தம்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காரு அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு 2 உட்காடுறாங்க எல்லாரும். என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை பெரியவரே, இங்கே குளம் நடந்திருக்கு, நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. அதுவாப்பா, என்னப்பா இதுக்கெல்லாம் பயந்து, இது உசுறு போகிற விஷயம்தான், ஆனால் அதுக்கெல்லாம் பயந்துட்டு நாங்கள் விறகு எடுக்காமல் இருந்திருந்தா எங்கள் குடும்பத்தில் எங்கள் வயிற்ற நாங்கள் எப்படி நிரப்பிக்கிறது? வாஸ்தவம் தான் பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம காய் வந்து மெதுவாக ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் தாத்தா, சொல்லுடா பேராண்டி. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இந்த பேய் இது மாதிரி நம்பிக்கை இருக்குது? என்ன தாத்தா சிரிக்கிற? ஏன்பா பேய் ஊருக்கு வந்துட்டு பேயை பற்றி கேட்குறேன்னா உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? தம்பி ஊருக்கு புதுசோ? ஆமாம் தாத்தா. ஏன் தாத்தா இங்கே என்ன இருக்குது? அதுவா அப்படியே சொல்லும் போது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி தடுக்குது, ஒரு மாதிரி அவர் தயங்குறாரு சொல்கிறதுக்கு. அப்போ வந்து நான் அந்த பாட்டி உட்காந்துட்டு, அதுவாப்பா அது ஏதோ ஒரு பேய் கதைப்பா, அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை பாட்டி அப்படின்றப்ப நம்ம மொயன்கிற பாருங்க நம்ம அக்னி வந்து கேட்குறாங்க, தாத்தா சொல்லுமா, அது அந்த அரண்மனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டதும் தான் தாத்தாவும் சரி பாட்டியும் சரி 2 பேருமே ஷாக் ஆகிட்டு, ஏமா அது சாபத்தை பற்றி கேட்குற, அது சரியான
இந்த வீடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, தாத்தா 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 அதில் என்ன கதை கதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா என்ன கதை அப்போ நம்ம ஜேகேன்னு கேட்க, ஆமாம் தாத்தா என்ன கதை அப்படின்னு நம்மளோட ஜிம்னாவும் கேட்குறாரா, என்ன கதை அப்படின்னு நம்ம நம்ஜூனும் கேட்குறாரு. நம்ம சொல்லுங்க தாத்தா என்ன கதை அப்படின்னோடனே, ஏங்க சரி இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு காலத்தில் அந்த அந்த அரண்மனை ஒரு சாதாரண இடம் இல்லைப்பா, அது ஒரு ராஜா வாழ்ந்த இடம். சொல்லப்போனால் அவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக இருந்துச்சு. சொல்லப்போனால் சொல்லப்போனால் அவங்க வந்து பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பிரிட்டிஷாக இருந்தாலுமே அவங்க தமிழோட பண்பாடை ரொம்ப நேசித்தாங்க. அதனாலேயே அவங்க எல்லாரையும் வந்து பிரிட்டிஷ் தமிழ் இளவரசிகள் என்ன கூப்பிடுவாங்க. என்ன பிரிட்டிஷ் தமிழ் இளவரசிகளா? ஆமாம், நம்ம தமிழ் பண்பாடு அவங்களுக்கு ரொம்பவே இதானதுனால இந்த ஊரையே அவங்க ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. சொல்லப்போனால் இது ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவனுங்க வந்தானுங்க, இந்த எங்கள் ஊரையே நாசமாக்கிட்டு போயிட்டானுங்க. என்ன அவனுங்களா? ஆமாம், அவனுங்க தான். அந்த 3 அரக்கனுங்க வராமல் இருந்திருந்தா எங்கள் ஊர் தெய்வத்திங்க, எங்கள் இளவரசிங்க அவங்க இந்த எவ்வளோ அழகாக நடத்திட்டு போயிருப்பாங்க. எங்கள் ராஜ்யத்தை எவ்வளோ நல்லா எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வந்தானுங்க மொத்தமாக கெடுத்துட்டு போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சொன்னோன்னே, ஆமாம் நீ யார் அவனுங்க அப்படின்னோடனே, அவனுங்க 3 பேர் சொல்லவே இன்ன வரைக்குமே நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்கள் தாத்தா இந்த கதையை சொல்லும் போதே அவரே ரொம்ப பயந்தார். ஏன்னா இது எங்கள் கொள்ளு தாத்தா, இதெல்லாம் நடந்து எவ்வளோ வருஷங்க ஆயிடுச்சு. ஆனால் இன்ன வரைக்குமே எனக்கே சொல்ல வாய் தடுக்குதுன்னா அப்போ அது எவ்வளோ கொடூரமானவங்க இருந்திருப்பாங்க பாரு. ஆனால் ஒன்று, அந்த இளவரசிங்க ரொம்பவே நல்லவங்க. பத்தாதுக்கு அவங்க எல்லாருமே வீரமங்கைகள்னு சொல்லுவாங்க. வீரமங்கைகளா? ஆமாம், ஏன்னா அவங்க அவ்வளோ தைரியமான பெண்கள். ஆனால் அவங்களையே இந்த கொடூரனுங்க சும்மா விடலை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கும் தெரியலம்மா. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த இடத்த அவனுங்களே மொத்தமாக எடுத்துக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். இது எங்கள் தாத்தா சொன்னார். நீ இருக்கீங்களே அந்த அரண்மனை, அது ஒன்றும் அந்த இளவரசிகள் வாழ்ந்த இடம் இல்லை. இவ்வளோ நேரமாக சொல்கிறேனே அந்த அரக்கனுங்க அவனுங்க கட்டி வாழ்ந்த இடம். என்ன? ஆமாம், அந்த அரண்மனையை கட்டினதே அந்த 3 பேர் தான். சொல்லப்போனால் இது இளவரசிகளுக்கே தெரியாது. ஏன்னா அது பல வருஷமாக வந்து இங்கே தான் இருந்திருக்கு. அது இந்த இளவரசிங்க யாருக்குமே தெரியாது. ஆனால் இவனுங்க ஏற்கனவே இங்கே நிறைய தடவை வந்துட்டும் போயிருக்காங்க. இந்த இளவரசிகளுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு தாத்தா? அதுக்கப்புறம் என்னன்னு தெரிலம்மா. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கும் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லலை. இது எப்பயும் நடந்த பல வருஷம் ஆச்சு. சொல்லப்போனால் இது வச்சு ஒரு புக்கு கூட இருந்துச்சு. அந்த புக்கு இன்னொன்னே அந்த அரண்மனையில் தான் இருக்கிறதா நினைக்கிறேன். அந்த அரண்மனையில் அப்படின்னு சொன்னப்போ தான் நம்மளோட ஜிமினாவும் அக்னியும் அப்படியே மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. அந்த புக்கம் அப்படி சொல்லிட்டு, சரி தாத்தா. ஆனால் அந்த பேய் சொல்லப்போனால் அந்த 3 அரக்கனுங்களோட சேர்ந்து ஒரு அரக்கியும் இருந்தா. அவள் தான் வந்தே புயல். அவள் அரக்கின்னு எப்படி சொல்கிறீங்க? சொல்லப்போனால் அவள் வந்து அந்த கொரியன் ராஜாக்கள் அந்த அரக்கனுங்க அதில் ஒருத்தனை விரும்பினதாக கேள்விப்பட்டேன். அவங்க 3 பேரில் அந்த ஒருத்தனுக்காக தான் அவள் இங்கே வந்திருந்தா. ஆனால் அவள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அது என்னன்னு தெரியல. ஆனால் அவளோட ஆவி தான் இப்போ எங்கள் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கிறதா இந்த ஊர் நம்பிட்டுருக்கு. அதான் இப்போ அவள் வருஷம் வருஷம் நிறைய உயிர் பலி கொடுத்துட்ருக்கா. எதுக்கு? ஏன்னா அவள் மறுபடியும் உயிரோட வரணும்னு ஆசைப்பட்றான். அதுக்காக தான் எல்லாரையும் உயிர் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் கொடுக்கணும். அப்புறம் அவள் ஒரு குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த குடும்பம் யாருன்னு தெரியல. அந்த குடும்பத்தை மொத்தமாக அவள் அழிக்கணும்னு நினைக்கிறாள் கடைசி உயிர் வரைக்கும். அதுக்காக தான் அவள் இந்த பலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்மளோட நம்ஜூனுக்கு, நம்ம ஜேகேக்கு, ஜிமினுக்கு, பிரைட்டுக்கு எல்லாருக்கும், நம்ம காய், நம்ம அக்னி எல்லாரும் செம ஷாக்கு. ஏன்னா அந்த குடும்பமே அவங்க தான். அது அவங்களுக்கு இப்போ தெரிய வருது. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திருத்திட்டு முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் அந்த எங்கள் ஊர் எப்போ அவள்கிட்டருந்து விடுபட போதும் அந்த கடவுளுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது
கவலைப்படாதீங்க தாத்தா, அது எல்லாம் சரியாயிடும். பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாடி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக, அந்த கடவுள் எப்பவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி யதார்த்தமாக அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்களும் இப்படி பார்த்துட்டு எல்லாம் மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. சரி போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போகிறாங்க. எல்லாருக்கும் எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த சோனியக்காரிங்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பமே இவங்க தானே. அதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே திரு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நம்ஜுனா, நான் அப்புறம் கூட கேஸு பார்த்துக்கிறேன்டா, நான் என் வீட்டுக்கு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ஜுனில் எல்லோரும் தான் ஓகேவா. இவங்கெல்லாம் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நம்ம காயும் அக்னியும் தான் வந்து மூஞ்ச பார்த்துட்ருக்காங்க. நம்ம பிரைட்டும் நம்ம ஜிமினாவும் அண்ணா அவசரப்பட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் போலடா. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஜேகேக்கா, ஐயோ கொரியாலேருந்து இது பச்சை காட்டு மைனாவை பிடிச்சிட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது உசுறு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து அப்படி வீட்டில் வந்து இறங்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம காய் பேச ஆரம்பிக்கிறாரு. அக்கா நீங்கள் சொன்ன புக்கை நான் விசாரித்து பார்த்தேன்க்கா, அப்படி எதுவும் புக்கு இருக்கிறதா இல்லையே காய், நான் அந்த புக்கை கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னக்கா சொல்கிற? நானும் ஜிமினும் தான் கண்டுபிடிச்சோம். இந்த புக்கில் நாங்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அக்கா என்னக்கா இப்படி திடீர்னு சொல்கிறேன்? ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினா வந்து, அக்னி சொல்லுடா என்னடா அது, அந்த புக்கு நம்மக்கிட்டலாம் இருக்குது. ஆமாம் படிக்கலாமா? கொஞ்சம் இப்போ வேணாம் ஜிமினா, நம்ம கொஞ்சம் லேட்டாக அந்த புக்கை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயன் வராங்க. ஒயனு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் நம்ம ஜிமினா போய் ஒப்பிச்சிட்றாரா. அவ்வளோதான், இங்கே என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயனு ஒரு ஷாக்கு. நம்ம ஒயன் தான் நம்ம ஒயன் அப்படி திரு முடிச்சுட்டு, என்னடா இப்போ வந்து சொல்கிற அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே நம்ம டேங்க வர நம்ம பிரைட்டு போய் டேங்கிட்டு போய் இல்லாத ஒப்பிச்சிட்றாரு. இப்போ என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தாண்டா வீட்டை விற்கலாம்லாம் முடிவு பண்ணிக்கிறேன், ஏதோ மண்ணை வரி போட்டுறாதுடா, அந்த மாயான்ற ஒருத்திக்கு தெரிஞ்சால் வீட்டை வாங்காமல் ஓடிடுவாடா அப்படின்னே. என்ன கைஸ் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துடுறா. ஒன்றும் இல்லைங்க, சும்மா எப்படி வீட்டை மாற்றணுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். நோ இந்த வீட்டை மாற்றவே வேணாம், எனக்கு அப்படியே கொடுத்துட்டு போயிடுங்க, நான் அப்படியே பூ மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னானே. டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அப்போ தான் என்னதான் நம்மளோட ஜிமினா இருக்கால, நம்ம ஜிமினா, நம்ம ஒயனு, நம்ம அக்னி, இவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜிமினா வந்து இந்த புக்கை படிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அக்னி, இப்போ வேணாம் ஜிமினா, எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த புக்கே படிக்க வேணாம் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒயன் சொல்ல, அதுக்கு எப்படி படிக்காமல் இருக்க முடியும்? அப்போ தானடி என்ன நடக்குது, எனக்கு என்ன பிரச்சனை, இவளுக்கு என்ன நடக்குது, இந்த ஊரில் எத்தனை சாவு நடக்குது, எடுத்து புக்கை படிக்க வேணாம்தான்டா சொன்னேன், அதுக்கே ஜிம்னா எவ்வளோ லிஸ்ட்டு போடுறேன் அப்படின்னு. இருங்கப்பா, எனக்கு ஏதோ ஒன்று தோணுது, ஆனால் பார்க்கலாம், இது எதை நோக்கி போகுதுன்னு எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் கட் பண்ணி நம்ம ஜின்னை தான் காட்டுறாங்க. நம்ம ஜின் அப்போவே ரூமில் உட்காந்து துணி மடிச்சிட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அவருக்கு ஏதோ சவுண்டு கேட்குது. என்னடா அது, நம்ம இருக்க ரூமில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே பார்க்குறாரு. எங்கேயோ பார்த்துட்டு என்ன சவுண்டு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து தேடிட்டுருக்காரு. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜின்னை வந்து வெளியே வராரு. வெளியே வந்தால் அவருக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. சவுண்டு கேட்டோன்னே அவ்வளோதான், நம்ம ஜின்னு எந்த ரூம்லேருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது சொல்லப்போனால். அந்த ரூம் வந்து ரொம்ப பழனிஞ்சு போய் தான் இருக்கா. நம்ம ஜின்னு அந்த ரூமுக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா அந்த ரூம் செம்மதான் ரொம்ப தூசியாக இருக்குது. ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ரூமை திறந்து உள்ளே போயிருப்பார்ல. அப்போ தான் என்னன்னா நம்ம ஜின்னு வந்து இது மாதிரி பார்க்குறாரு, ஒரு குட்டி மோதிரமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து பார்க்குறாரு. என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வச்சுட்டு அந்த ரூமை சுற்றி பார்க்குறாரு. நல்லா தான் இருக்குது அப்படின்னு இருக்கும் போது தான் அந்த ரூமுக்குள்ள ஒரு டோர் மாதிரி இருக்குது. அங்கே டக்கு
டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எவன் அதை வந்துருப்பான், டேய் ஜேகே மாவனை வந்தான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன போய் மெதுவாக போய் அந்த டோரை திறந்தா உள்ளே ஒரு பேய் உட்காந்துருக்கு, ஒரு முடியை விரிச்சு போட்டு. அவ்வளோதான், நம்ம ஜின்னு பார்த்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரா, அது அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஜின்னை ஒரு முறைச்சிட்டு அப்படியே வந்தோன்னு சொல்லி மறைஞ்சிருது. அவ்வளோதான், நம்ம ஜின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது, நம்ம நம்ஜன் அப்போ தான் வந்திருப்பார் வீட்டுக்கு. நம்ம சின்ன தேடிட்டு இருக்கும் போது என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி டோர் திறந்துருக்கிறது பார்த்தோன்னே இந்த டோர் என்ன திறந்துருக்குன்னு உள்ளே வந்திருப்பார். பார்த்தா நம்ம ஜின்னு மயங்கி கிடக்காரு. அவ்வளோதான், ஜின் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜனும் தூக்குறாரு. ஜின் எந்திரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வெளியே வராரு. எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ தான் என்னன்னா, நம்ம 3 அக்னி, நம்ம ஒயனு, அப்புறம் நம்ம ஜிமினா பேசிகிட்டு இருப்பாங்களே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்மளோட டயாங்கெலாம் வந்துட்டு அக்கா வச்சு அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜின் ஜின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எடுப்புறாங்க. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, டாக்டரை வர சொல்கிறாங்க. டாக்டரை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஜின் மெதுவாக கண்ணை முழிக்கிறாரு. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கங்க்ராட்ஸ் நம்ஜூன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கங்க்ராட்ஸா அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னே உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாருக்குமே ஒரே ஹாப்பி ஆகிடுது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. என்ன சொல்கிறீங்க நிஜமாலேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் ஐயோ நான் மாமனாயிட்டேன் அப்படின்னோடனே நம்மளோட ஜேக்கும் ஐயோ நான் மாமனாயிட்டேன்னு சொல்லிட்டு நீ அத்தை ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஜிமினா பார்த்து சொல்ல டே சி அப்படின்னோடனே ஓடி பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக கொண்டுடுறாங்க. ஏன்னா வந்து நம்ம ஜின்னும் அப்படியே மெதுவாக முடிக்கிறாரு. அவருக்கு அந்த பேயை பார்த்த பயத்தில் தான் இருக்கார். அப்போ தான் சொல்கிறாங்க, ஜின் நீ அம்மாவுக்கு போகிற அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான், ஜின்னுக்கு ஒரு மாதிரி மறந்துடுறாரு பார்த்ததுக்கு. அவர் ஹாப்பியாகிடுறாரு. இந்த மாதிரி தான் அந்த ஃபேமிலி ஹாப்பியாக போகுது. நம்மளோட அக்னிக்கும் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவே ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே தான் ஆகுது. எல்லோரும் செம்ம கொண்டாட்டமாக இருக்காங்க. எல்லாம் அவசரமாக பரபரப்பாக வேலை நடக்குது, டெக்கரேஷன் அதெல்லாம். நம்ம அக்னிக்கும் சரி காய்க்கும் சரி ஒன்றுமே புரியல. அவங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பெரியவர்கிட்ட கேட்கும்போது வாமா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள், நாளைக்கு தீபாவளி நடக்க போகுது, இன்றைக்கே நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நிறையா இதெல்லாம் வாங்கணும், அதுக்காக தான் கடைக்கு கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னோடனே அப்படியா சரி அப்படின்னோடனே என்னம்மா சரின்ட்ட நீயும் இருக்க, ஏன்னா நான் இதுக்கு அதெல்லாம் நீயும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு எங்கள் கூட சேர்ந்து கொண்டாடணும். இல்லை தாத்தா பரவாயில்ல, அதெல்லாம் இல்லைம்மா, நீனு நம்ம காய் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் தோலை தட்டிட்டு தாத்தா நீங்கள் 2 பேரும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆள் தான், புரியுதா, நீங்களாம் வெளியாள் கிடையாது, எங்கள் குடும்பத்துக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி, அதனால் நீங்களும் இந்த தீபாவளியில் இருக்கணும், அதனால் நீங்களும் வாங்க தாத்தா. ஆனால் இந்த ட்ரெஸ்லேயே நீ மகாலட்சுமியாக தான் இருக்கேன், நம்ம போகலாம் அப்படின்னோடனே ஆமாம் போகலாம் அப்படின்னு நம்ம ஜிமினா வந்து நாளைக்கு வெடிக்கலாம், நிறையா புஸ்வானம் ராக்கெட் அதெல்லாம் விடலாம் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜேகே தான் வராரு. புஸ்வானோ வெடி அந்த நீ வெடிக்கணும், ஆனால் ராக்கெட்லாம் என்ன மாதிரி ஒருத்தனா வெடிக்கணும். போடாடே போடா விளக்கு என்ன, நான்லாம் 100 வாட்ஸே வெடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜிமினா சொல்ல நம்மளோட ஒயன் வந்து நான்லாம் 1000 வாட்ஸே வெடிச்சிருக்கேன்ப்பா, என்ன நீ வெடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி நம்மளோட இவர் பார்க்குறாரு. நம்ம டேங்கு அப்படியே சொல்லி நம்ம அக்னியும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி சூப்பரான நாளைக்கு பண்டிகை, ஸ்வீட்ஸு, குலோப்ஜாம், ரசகுல்லா, கேசரி, ஜாங்கிரி அப்படின்னு நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி டைம் ஆச்சப்பாலாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொன்னோன்னே இவங்களும் ஏறி போகிறாங்க. அங்கே போய் எல்லாம் ஜோடியாக போய் அவங்கவுங்க இதுக்கு போய் நம்மளோட கேர்ள்ஸ் இருக்காங்கள்ல அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பாய்ஸ் அவங்க ஜோடிக்காக போய் ட்ரெஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் பாய்ஸும் அவங்களுக்கு கேர்ள்ஸுக்காக போய் எடுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம காய்க்கு வந்து நம்ம ஐயோ நான் மட்டும்தான் சிங்கிள், எல்லாம் ஒரு ஜோடியும் ஒன்று போகுது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி நம்ம சீக்குக்கு இருக்காங்களே, அப்போ வந்து நம்ம சேக்கை வந்து பொண்டாட்டி வாயை மூடுறா, ஐயோ பொண்டாட்டி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்காடி, கேவலமாக இருக்குது, அப்படியா இது இன்னும் கேவலமாக இருக்குது, ரெட்டு நல்லா இல்லை, முன்னாடி நீயா எடுத்து கொடு அப்படின்றப்போ நம்ம ஜிம்மின் ஆயிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து அப்படியே ஜேகே அப்படியே இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ட்ரெஸ்ஸு பார்க்க பிளாக் ஷர்ட்டு செம்மையாக இருக்குது, பாரா கெத்தாக இருக்குது, என் ஒய்ஃப் ஆச்சு செம்மையாக வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க போகிறாரு. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, பொண்டாட்டி சொல்லுடா புரிஷா மாமனுக்கு எதாவது எடுத்து கொடுக்குறது. அப்போ நம்ம டேங்க்ஸ் வேண்ட்டு சொல்ல
இந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் வந்து ஒரு க்ரீன் கலர் ஷர்ட் அது கொடுக்குறாங்க. கீழே வந்து வேட்டி சட்டை தான், ஓகேவா? அதை எடுத்து கொடுத்தோன்னே நல்லா இருக்க மாதிரி எனக்கு செம்ம கெத்தாக இருப்பேன், தேங்க்யூ டி அப்படி சொல்லிட்டு நம்மளோட பிரியாங்க வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இங்கே காட்டினோடனே நம்ம அக்னி வந்து நின்றுருக்கும்போது நம்ம பிரைட் வந்து அக்னி இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்கள் எனக்கு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி தர முடியுமா? ஏன் நான் ப்ளீஸ் ஓகே அப்படி சொல்லி நம்ம அக்னி வந்து பார்க்குறாங்க. நிறைய ஷர்ட் இருக்குது. இது ரெட்டா நல்லாயிருக்கும், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட்டுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. ஏன்னா அக்னி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம காய்தா ஐயோ இவனுக்கெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்து நம்ம சேஹோப்பு ஐஸ்வர்யா எனக்கு நல்லா எடுத்து கொடுறது எப்படி இருக்குது, கேவலமாக இருக்குது ஜெகப், இந்தா இதை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கலர் எடுத்து கொடுக்குறாங்க, ப்ளூ கலரு. நம்ம ஜின்னு வந்து நம்ஜோ இந்தா ஒயிட் கலர் உனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம ஜின்னுக்கு வந்து பிங்க் கலரில் நம்ம நம்ஜுன்னு எடுத்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் இருக்கும்போது நம்ம யோங்கிக்கு வந்து அவரோட காதலி எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம லக்கி வந்து யோங்கி இந்த கலரை போட்டுக்க, முன்னாடி மஞ்சள் கலர் எடுத்து வரேன், ஐயே யோங்கியா சூப்பராக இருக்கும், மரியாதை போடுறேன் இல்லைனா கொண்டுடுவேன் பார்த்துக்கோ, சரிடி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மில் நின்றுருக்கும் போது பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மாமா இப்படி இருக்கேன், கேவலமாக இருக்கேன், தெரியும் டி இந்த அழகாக இருக்கேன், உனக்கு வந்து விழுந்துட்டேன்ல அப்படிலாம் இல்லை, என்ன அது ஒன்றும் இல்லை இந்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அது என்ன கலர்னால் அது வந்து லைட் ப்ளூ, அந்த ஸ்கை ப்ளூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலரில் எடுத்து கொடுக்குறாரு. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்போ நம்ம காய் வந்து நின்றுருக்காரு பாவம். அப்படின்னு சொல்லிருக்கும் போது நம்ம அக்னி தான் டேய் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்க. அக்கா வாடா உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது ஆரஞ்சு கலரு. அக்கா எனக்கு ஆர்த்தியா? ஆமாண்டா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அக்கா தேங்க்யூக்கா, இருக்கட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கேர்ள்ஸ் செக்ஷன் போகிறாங்க. இந்த மாதிரி நம்ம தேயாங்க தான் அப்படியே பார்த்து தேடுறாரு எந்த சாரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. டேய் உங்களுக்கு நான் லகங்கா போட போகிறேன்டா, வா லகங்கா செக்ஷன் போவோன்னு சொல்லிட்டு ஒரு அழகான ட்ரெஸ்ஸு, அந்த ஒரு அழகான லகங்கா, அது கலர் என்னன்னா பர்பிள். இந்த மாதிரி தான் பிக்சர் கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க. நம்ம அக்னி வந்து நின்றுட்டு இருக்கும் போது நம்மளோட பிரைட்டு அக்னி நான் உங்களுக்கு எடுத்துறட்டா? இல்லை பரவாயில்ல, இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்காக ட்ரெஸ்ஸெலாம் எடுத்து கொடுத்துருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்னிக்கு ஒரு அழகான லகங்காவை எடுத்து கொடுக்குறாரு. அக்னி பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அது எப்படின்னா நான் அதை பிக்சர் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான். அக்னி தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை நம்மளுக்குள்ள என்ன தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட் அப்படி சிரிக்க அப்போ நம்ம அக்னி சிரிக்கிறாங்க. சொல்லப்போனால் நம்ம அக்னிக்கு பிரைட்டை பிடிச்சிருக்கு. ஒரு காதல் துளிரும் போது கண்ணோரமா சிறு கண்ணீர் துளிகள் ஏனோ கண்ணாலனே என் கண்ணால் ஒன்ன கைதாக்கிட நான் நினைச்சேனே, கண்ணீதில ஒருமை போலவே உன்னோடு சேர துடிச்சேனே, மனசுல பூங்காத்து நீ பார்க்கும் திசையில் வீசும்போது நமக்குன்னு ஒரு தேசம் அதில் இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். அப்படியே நைட்டை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரே தடபுடான்னு எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. கிச்சனில் தான் எல்லாருமே நிறைய வேலை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய ஸ்வீட் செஞ்சிட்ருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி வந்து இந்த மாவு இருக்குல்ல அதை வந்து நம்மளோட இவங்க வந்து நம்ம ஒயன் வந்து எடுத்து வச்சுட்ருக்கும் போது என்னென்னா நம்மளோட ஜிமினா ஓடி வந்து ஒயனே அப்படின்னு சொல்லிட்டு இடிச்சிட்றாரு. மாவு நம்மளோட ஒயன் மேலே லைட்டாக பட்டுறது. எருமை மாடே அப்படின்னு சொல்லி திட்டும் போது சாரி ஒயனே அப்படின்னு நம்ம ஜிமினா சொன்னப்போ இந்த வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒயனும் பதிலுக்கு மாவு எடுத்து நம்ம ஜிமினா மேலே போடுறாங்க. நம்ம ஜிமினாவுக்கும் வந்து அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் மாவு போடுறாங்களா. அப்படியே நம்மளோட ஒயனுக்கு மூஞ்சலப்போ நேராக நம்ம பிரைட் அப்போ தண்ணி குடிக்க வந்திருப்பாரு, அவர் மூஞ்சிலே பட்டுருது. அட பாவி அப்படின்னு சொல்லி நம்ம பிரைட்டு நம்ம ஒயின் இருக்கிற மாவு பிடிங்கி அடிக்க இந்த மாதிரி அந்த இடமே ஒரே மாவாகுது. நம்ம ஜேகே அப்போ தான் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வராரா, அவர் மூஞ்சிலே விடுது மாவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா பிரைட்டு ஐயோ சரிடா மச்சான்
அடிங்க அப்படி சொல்லிட்டு கீழே குட்டி கிடக்கிற மாவு எடுத்து விட்டேறாரா. நம்ம பிரைட்டு குமிஞ்சப்போ நேராக நம்ம ஜிம்னா மேலே பட்டுருது. ஐயோ பொண்டாட்டி அட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவு எல்லார் மேலேயும் அடிச்சுக்கிறாங்க. நம்ம அக்னி அப்போ என்னாச்சு அப்படின்னு வந்திருப்பாங்க. அக்னி மேலேயும் ஐயோ அக்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு நம்ம அக்னியை எடுத்து அடிக்கிறாங்களா. ஐயே என்ன நீங்களாம் சின்ன பிள்ளையா ஏக்கா நீலாம் சின்ன பிள்ளையா அப்போ நம்ம காய் கேட்க ஆமாண்டா காய் அப்படின்னு சொல்லிட்டு காய் மூஞ்சில் அப்படியே அப்பிட்டு போகிறாங்க. அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்றைக்கி நைட்டே ரொம்ப ஜாலியாக போகுதா. எல்லாம் மாவு அப்பிட்டு இருக்கும்போது நம்ம டயாங் அப்போ தான் வராரு. ஐயோ என்னப்பா சத்தம் ஏதாவது செஞ்சிட்டிங்களா அப்படின்னு வரும்போது எல்லாம் மாவு அப்பிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஐயோயோ அப்படின்னு கத்துறாரு. பார்த்தா என்ன எல்லாம் பூதமாக நின்றுட்டுருக்கீங்க சே அப்படின்னோடனே அப்படியா தம்பி இந்த பூதத்தில் நீயும் ஒரு ஐக்கியமாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயாங் மூஞ்சில் அப்படியே அப்பிடுறாங்க. அட பாவிகளா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. நம்ம ஜின்னு எனக்கு ஒரு பீட்ரூட் ஜூஸ் கிடைக்குமா அப்படின்னு வராரு. பார்த்தா எல்லாம் என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க தம்பி ஜின்னு நீ வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தானே அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. தம்பியா டேய் ஐ மீன் நீங்கள் வேர்ல்டு வைட் ஹேண்ட்ஸம் தானே அதில் என்னடா சந்தேகம் அப்படின்னு தான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ஜின் மூஞ்சிலே தடை வர்றாரு. அவ்வளோதான் நம்ம ஜின்னு அட பாவிகளா ஏன்டா இன்னும் சூப்பராக இருப்ப ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. அட இருங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம யோங்கி வராரு. எல்லாம் சும்மாவே இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விட்டுட்டு அப்படி தான் வராரு. அப்போ பார்த்தா எல்லாம் அப்படி இருக்காங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம யோங்கி அப்படியே விழுந்ததே போயிடுறாரு. பயந்துட்டாரு சொல்ல போனால். நம்ம யோங்கியை பார்த்தோன்னா யோங்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா போய் எழுப்பி விடுது. பார்த்தா நம்ம யோங்கி இன்னும் பார்த்துட்டு பயந்துட்டாரா. ஐஸ்வர்யா அவன் நெஜ மூஞ்ச பார்த்தாலே பயங்கிடுவான். நீ வேற இன்னும் மேக்கப் ஹெவியாக போட்டிருக்கியா அவ்வளோதான் அவன் செத்துட்டான் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம யோங்கியே அப்படியே எந்திரிக்கிறாரா. என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம யோங்கி வாயை தான் திறக்கிறாரு. நம்ம ஜேகே யோங்கி வாயிலே போட்டுடுறாரு மாவை. அட பாவி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னாக போகுது. இப்போ தான் நம்ம ஜேஹோப் என்ட்ரி. என்னடா சமைச்சிட்டிங்களா வாசனை அங்கே வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்தா ஒரே வெள்ளை உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிலமா நின்றாரு. ஜேஹோப்பே அப்போ ஆட்டுறாங்க அப்படின்னு கத்துறாரா. டீடே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைட்டு சொல்கிறாரு. என்னடா அது சும்மாடா இது மாவு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் அப்பி விட்றாங்க. இந்த மாதிரி தாத்தாலேருந்து நம்ம நம்ஜூன் அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்பார். அதாவது அந்த கேஸ் விஷயத்தான் அவருக்கும் அப்போ எல்லாருக்கும் அப்பி விட்டு ஜாலியாக போகுது. அப்போ தான் திடீர்னு நம்ம அக்னியை நோட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அப்படியே தேடுறாங்க. பார்த்தா நம்ம இவர் இருக்கால நம்ம லக்கி அவளை காணும். காய்ஸ் லக்கி எங்கே இங்கே தான் நான்டா யோங்கி ஐயா இல்லை இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தேடுறாங்க. பார்த்தா லக்கியை காணும். பார்த்தா கத்துற சவுண்டு கேட்குது. அப்படியே எல்லாம் போகிறாங்க. எங்கன்னா அந்த ஒரு எங்கன்னா அங்கே ஒரு பாலடைஞ்ச ரூம் இருக்கும்ல அங்கே தான் சவுண்டு கேட்குது. தாத்தா கூட பதட்டம் ஆடுது. அங்கே யாரையும் போகணுன்னு சொன்னால அப்படி சொல்லிட்டு அவரும் போகிறாங்க. எல்லோரும் போய் பார்த்தா அந்த லைப்ரரிக்கு சொன்னோம்ல லெஃப்ட் சைடு ஒரு ரூம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு ரூமு. அந்த ரூம் திறந்துருக்கு. அந்த ரூமுக்கு கீழே நம்ம லக்கி படுத்துருக்கா மயக்கம் போட்டிருக்கா சொல்ல போனால். அவ்வளோதான் நம்மளோட யோங்கி பார்த்து பயந்துட்டார். அப்படியே அவரை போய் தூக்குறாரு. தூக்கிட்டு அப்படியே எல்லாம் கொண்டு வந்துடுறாங்க. நம்ம தாத்தா திட்டுறாரு. நான் தான் சொன்னல யாரும் அங்கே போக வேணாம் இதுக்கு போய் தொலைச்சி ஏமான இப்படி உசுரை போட்டு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரா. அந்த மெதுவாக அவள் கண்ணை திறக்கிறா. நம்ம யோங்கி லக்கி நீ ஓகே தானே அப்படின்னே நான் ஓகே தான் யோங்கியா என்னாச்சு அது தெரியல நான் எதையும் பார்த்து பயந்துட்டேன். நம்மளை கட் பண்ணி அந்த டைம் சீனை காட்டுறாங்க. எல்லோரும் மாவு அப்பிட்டு இருக்கிற டைம். அப்போ இருக்கும்போது நம்ம நம்ஜூன் மேலே அப்போது நம்ம லக்கி கொஞ்சம் பின்னாடி வந்திருப்பா படிக்கிட்ட. அப்போ அவளுக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அவளை யாரும் கூப்பிட்ற மாதிரி. நம்ம லக்கி அப்படி திரும்பி பார்க்குறா. அவளை யாரும் கூப்பிட்றாங்க. நம்ம லக்கி அப்படியே இன்னமும் அவளுக்கு ஏதோ போகணுன்னு தோணுது. அப்படியே போகிறா. அவளை அறியாமையே அவள் நடந்து போய் நேராக அங்கே தான் போகிறா. அந்த பாலடைஞ்சு அந்த சீலிங்
அந்த பாலடைஞ்ச இந்த ஒரு சைடுக்கு தான் போகிறா. அந்த ஒரு அந்த வழியாக போய் அப்படியே நிற்கிறா லைப்ரரி கிட்ட. அப்படியே திரும்பி லெஃப்ட் சைடு பார்க்குறா. ஏன்னா அங்கே ஒரு ரூம் இருக்குது. சொல்லப்போனால் அது எந்த ரூம்னால் நம்ம ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல இந்த மாதிரி ஐ எம் பேக் மை குயின் அப்படின்னு ஒருத்தர் டைலாக் விட்டுருப்பார்ல, அந்த ரூம் தான். அந்த ரூம் அப்படியே இருக்குது. அவளையே அறியாமல் அவள் அப்படியே கிட்ட போய் அந்த ரூமை டச் பண்ணுறா. அதில் ஏதோ அந்த பூஜை பண்ண மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் அப்படியே கலைச்சி விட்டுட்டு அப்படியே அந்த ரூமை திறக்கிறா. அப்போ எதையோ பார்த்து பயந்துட்டு அங்கேருந்து ஒரே காற்று அப்படியே அவள் ஃபோர்ஸ் வருது வெளியே. அவள் அப்படியே பார்த்து அப்படியே மயங்கிட்டா. அவள் என்ன பார்த்தா நம்மளுக்கும் காட்டல. அப்படியே கட் பண்ணி அவள் எந்திரிக்கிறதான் காட்டுறாங்க. நம்ம அக்னி இருக்காங்களே, அவங்க மெதுவாக போய் இவளோட கையை பிடிக்கிறாங்க, லக்கியோட கையை. அப்படியே அவங்க அந்த டைமுக்கு அப்படியே அவங்களுக்கு விஷுவல் தெரியுது. அவள் பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அந்த டோரை அப்போ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவள் திறக்கிறத. அவள் அப்படியே ஏதோ ரொம்ப வெறி கொண்டு திறக்கிறா. இந்த லெவலுக்கு அவள் இதாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அப்படியே அந்த டோரும் திறக்குது. அந்த ஃபோர்ஸ் அப்படியே வருது. ஆனால் அந்த ஃபோர்ஸ் நம்ம அக்னியை அட்டாக் பண்ணுது. நம்ம அக்னி அப்படியே டக்குன்னு எந்திரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோலேயே அதை ஃபீல் பண்ண முடியுது. அவளுக்கு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஜர்க்காயிடுறா. எல்லோரும் பார்த்துட்டு என்னாச்சு அக்னி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய தாத்தா கூப்பிட்டு கேட்குறாரு, தனியாக கூப்பிட்டு, என்னாச்சுமா? ஏதோ ஒரு பெரிய அமானுஷ்யம். என்ன? ஆமாம், அது ஏதோ ஒரு பெரிய கொடூரமான ஒன்று இந்த பொண்ணு போய் துரத்து விட்ருக்கா. என்னம்மா சொல்கிற? ஆமாம், பண்ணக்கூடாது, இது ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது, இது ஒரு பெரிய அசம்பாரமே நடக்க போகுது, இது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் நம்ம காயம் வராரு. காய், இப்போவே நம்ம இப்போ சீக்கிரம் நம்ம என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், இது ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம பெரியவரும் என்னம்மா பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, காய் நம்மளுக்கு இனிமேல் நம்ம வேலை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம தாத்தாவும் நான் தான் பண்ணணுமாம்மா, நான் சொல்லும் போது பண்ண போகணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் போகிறாரு. அப்போது என்னக்கா பார்த்த? அது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது காய், பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம அக்னி மூக்கில் ரத்தம் வருது. அக்கா அவங்க மூக்கிலேருந்து அது இன்னும் அந்த எஃபெக்ட் என்கிட்ட இருக்குடா, அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அது ரொம்ப இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நெகட்டிவ் வைப். அது நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நான் போய் ஒருத்தியை பார்த்தேனே, அந்த யாருக்கா அந்த பேயை சொன்னீங்களே அதுவா? இல்லைடா, இது அதை விட ரொம்ப மோசமானது அப்படியே சொல்லிட்டு நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இது முடிவு இல்லை காய் அக்கா, இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அரண்மனைக்கு வெளியே தான் காட்டுறாங்க. ஒருத்தர் அப்படியே அந்த ஒரு புயல் காற்றெல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது. அது ஒரு பேய் காற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இருட்டில் அந்த காற்றெல்லாம் அடிக்கும் போது அப்படியே ஒரு பர்சன் பூட், அதாவது அவர் ஷூ சவுண்டு கேட்குது. அப்படியே நிற்கிறாரு. அவர் எப்படின்னா அந்த ராஜாக்கள் காலத்துலாம் ஒரு போர்வை மாதிரி போத்திருப்பாங்கள்ல, அது ஒன்று போத்திட்டுருக்காரு. அது பிளாக் கலரில் இருக்குது. பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அவருக்கு ரெட் கலர் ஆகியிருக்கு. சொல்லப்போனால் பார்க்கவே பயங்கரமாக இருக்கார். பத்தாதுக்கு பயங்கரமான ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே ஃபைனலி வெளியே வந்துட்டேன், இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் நவ் அரண்மனை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நினைத்தாலும் தீமைதான் வெல்லும், எவன் தடுத்தாலும் மனித உருவத்தில் அலங்கிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள் மனித உருவத்தில் அலங்கிடும் மிருகம் மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள்